கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேத புத்தகத்தை திறந்து எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவாகிய தேவன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏதோ தற்செயலாக நடந்து நீங்களாம் வந்து இங்கே உட்காரல, யாரோ ஏதோ போன போக்கில் இப்படி வந்து உட்காந்தோன்னெல்லாம் கிடையாது. சரிங்களா? உங்களுடைய ரட்சிப்பு ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப முக்கியமானது, அது அழகானது, அது முக்கியமானது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லார், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்காக அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவருக்குள் நாம் தாம் நமக்கு தந்தரளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராய் இருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்மளை முன்குறித்து நம்மளை தெரிந்து கொண்டு தேவனுடைய சபையிலே, அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்மை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். எதற்காக என்றால் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றமில்லாதவர்களாக வாழ்வதற்காக. இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். கடைசியாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து முடித்தோம். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி முடித்தோம். இன்றைக்கு கொலோசியர் புத்தகத்தில் நம்ம அடுத்த பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். அந்த நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இந்த வார்த்தையோடு தான் படித்து நம்ம முடித்தோம். எப்படி நம்ம எப்போ மறித்தோம், எப்போ அடக்கம் பண்ணப்பட்டோம், எப்போ உயிரோடு கூட எழுந்தோம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தியானம் பண்ணோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால்னா அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே மறித்தோம்? ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அவர் மரித்தப்ப நம்முடைய பழைய மனுஷனும் மரித்தான். நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான். என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் ஆகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழும்பினப்போ நம்மையும் சேர்த்து அவர் எழுப்பி இருக்கிறார். அதை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்றால் விசுவாசத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. அப்படி நாம் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய மேலான காரியத்தை தேடணும், மேலான காரியத்தை நாடணும். ஏன்னா நம்முடைய ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடு கூட நாம் என்ன செய்வோமா? வெளிப்படுவோம். அப்போ இவ்வளோ பெரிய இப்போ உங்களுடைய அடையாளம், நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஜீவனை உங்களுக்குள்ள தரித்தவர்களாக, கிறிஸ்துவை உங்களுக்குள்ளாக சுமந்திருக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற நீங்கள் 5வது வசனத்தில் துவங்கும் பொழுது ஆகையால், எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால். அப்போ ஆகையால்னா மேலே இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார்.
நல்லா எல்லாரும் செவி கொடுத்து நல்லா கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆகையால் வாசிங்கள், எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அழித்து போடுங்கள்னு சொல்றார். எதை அழித்து போடணுமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இவற்றை பூமியில உண்டு பண்ணுது. நம்ம மேலே சொல்றோம், நீங்க யாரு? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள். நான் தான் கிறிஸ்துவுடனே கூட எழும்பிட்டனே, எனக்குள்ளெல்லாம் இது வராதானா? வேதம் சொல்லுது பூமியில் உண்டு பண்ணுகிற. நம்ம எங்க தான் இருக்கிறோம்? பூமியில் இருக்கோம். இப்படிப்பட்ட ஒருவேளை இப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற அடையாளத்தோடு நாம் வாழ்ந்தாலும் இப்படிப்பட்டதான சுபாவங்கள் ஒருவேளை நினைவில் சிந்தனைகளில் வெளிப்பட்டாலும் அதை பவுல் என்ன சொல்றாருன்னா, அது உனக்கானது அல்ல, அதை என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் நம்ம வாழ்கின்ற வரைக்கும் இந்த பிசாசு, இந்த சத்துரு நம்மளை, இந்த உலகத்தின் அதிபதி நம்மளை இழுக்கும்படி, நம்மை வஞ்சிக்கும்படி பலவிதமான தந்திரமான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நாம் அவைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, அவற்றை நாம் அழித்து போடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். அடுத்த 6வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் நானும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா, கீழ்ப்படிந்த பிள்ளைகளா? நீங்களும் உங்களுக்கு எனக்குமான அடையாளம் என்ன? கீழ்ப்படிந்த பிள்ளைகள், அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள், அவருடைய நற்செய்திக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள். ஆகவே அங்க சொல்றாரு, இவைகளின் பொருட்டு, மேல சொன்ன அந்த 4 காரியங்களின் பொருட்டு என்ன ஆகுமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல என்னது வருமா? தேவ கோபாக்கினை வரும். அப்படி சொல்லிட்டு 7வது வசனம் சொல்றாரு, நீங்களும் முற்காலத்தில் போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். முற்காலத்தில் அப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்? ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நீங்க நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம இந்த உலகத்தில் நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் நானும் சுஜியும் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இந்த நீங்கள் வெளியெல்லாம் நிறைய பார்க்குறீங்க, நம்ம தெய்வம் இல்லாமல் வேறெல்லாம் வழிபடுகிறதெல்லாம். அந்த நேரத்துக்கு திருக்கல்யாணம் நடக்குதுன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்து கால் கடுக்க நின்று வெறுங்காலில் நடந்து போய் நின்று என்ன பண்ணுறாங்க? தரிசிக்கணும்னு போய் நிற்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு புரியும், தரிசிக்கணும்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி ஏதோ ஒன்றின் ஒரு வடிவத்துக்குள்ள அவரை அடக்க முடியாதவர், அதுதான் உண்மை. அப்படி அடக்க முடியாத ஆவியா இருக்கிற, எங்கும் வியாபித்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவன். அவருக்கு பேரு சர்வ வல்லவர் என்பது எவ்வளோ முக்கியமோ அதே போல அவர் சர்வ வியாபி. பிரதர் சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ணாங்க, வானத்துக்கு நான் ஏறினாலும் அங்கேயும் அவர் இருப்பாராம், பாதாளத்துக்குள்ள நான் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருப்பார். இந்த உலகத்தெல்லாம் எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு மனுஷன் சொல்லி வச்சிருக்கானோ அங்கெல்லாம் யார் இருக்கா? அவர் இருக்கிறார். ஆனா நமக்கு ஒரு என்ன சர்ச்சு வாசலுக்குள்ள வரும்பொழுது மாத்திரம் வெளியே போயிட்டா இயேசுநாதர் நம்மளை பார்க்க மாட்டாரு, நம்ம விருப்பப்படி வாழ்ந்துக்கலாங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அது அல்ல நம்முடைய ஆண்டவர். அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் நல்லோர் மேலும் தீயோரையும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால நம்முடைய ஆண்டவருக்கு மறைவாக இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, எல்லாமே எப்படி இருக்கு? வெளியரங்கமா இருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்ற, இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல தேவ கோபாக்கினை வரும். ஆனா முற்காலத்துல நீங்க அப்படி இருந்தீங்கப்பா, ஆனா இப்போ இது நமக்கானது அல்ல. ஏன்னா உன்னை ஆண்டவர், நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் வழியாக நம்மை புது ஜீவனாக, புது சிருஷ்டியாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய நிலை என்ன, என்னை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்கிறதை
நானும் சேர்ந்து பார்க்கும் பொழுது இவற்றையெல்லாம் நாம் தள்ளுவோம். ஆமென். அதை ஆண்டவர் அந்த கிருபையை தருவார், அந்த பலனை தருவார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, முற்காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சீங்கப்பா, இப்போ அது உங்களுக்கானது அல்ல. இது ஒரு கட்டம். இதை நம்ம அழித்து போட வேண்டிய 4 காரியம். இன்னும் கீழே நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, ஒரு 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதோ உங்களுக்குள்ள என்ன இருக்காம்? கோபம், விட்டு விடுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த மேலே சொல்லப்படுகிறது எல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை குறித்து சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி சில காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். 5லிருந்து 13 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்தே வேத புத்தகத்தை எல்லாரும் திறந்து சேர்ந்து வாசிப்போம். இருங்களேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். 12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி ஒருவேளை பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது இவைகளை என்ன செய்யணுமா? அழித்து போடணும். அதை எப்படி அழிக்க முடியுங்கிறத தான் சொல்றாரு. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். ஆமென். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நம்ம யாருமே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி நடக்கும்படி நாம் அழைக்கப்படவில்லை. என்னுடைய மாம்சம் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால தான் சொல்றார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். சொல்லிட்டு 9வது வசனம் பாருங்க, 8-9 பாருங்களேன். 8வது வசனம் படிங்க சிஸ்டர். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் பாருங்களேன், மாம்சத்துக்கு உட்பட்டு ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லியும் திருச்சபைக்கு நாம் வருகிறோம், கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம், நாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை முறை மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்குமே, ஆனால் அவர்கள் யாருக்கு பிரியமா இல்லையா? இல்லை. 9வது வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க தேவனுடைய ஆவி என்னில் வாசமாய் இருக்கிறார்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லமா? தேவனுடைய ஆவி என்னில் வாசமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவி என்னில் வாசமாய் இருந்தால் நீங்க யாரா இருக்க மாட்டீங்க. அதனால தான் நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும்னு சொல்றோம். நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் மேற்கொள்வதற்கு நல்ல ஆவியில நிரம்பி நாம் ஜெபிக்க 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 தான் இந்த சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க முடியும். இல்லைன்னா அந்த பூமி நமக்குள்ள என்ன பண்ணுது? இந்த பூமியினுடைய வல்லமை நம்மளை கீழே இழுக்கக்கூடியது.
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து கீழே தள்ளுவதற்குண்டான காரியங்களை இந்த பூமி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இவைகளை நாம் எதிர்த்து நின்று நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் ஆவியினாலே ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அதனால தான் இங்கே சொல்றாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். நான் ஒரு நாள் ஆவியில் நிரப்பப்பட்டுட்டேன், இந்த வருஷம் இந்த தேதியில் நான் ஆவியில் நிரப்பப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனாலெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு தனிப்பட்ட முறையில் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமே ஆனால் மட்டுமே நாம் இந்த சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். நாம் ஆவிக்கு உட்பட்டு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நாம் யாருக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஒரு போலியான ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். ஒரு போலியான அவருடையவன் அல்லன்னு சொல்றாரு. சொல்லிட்டு 10-11 வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. சொல்லிட்டு அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினவருடைய ஆவிதான் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் இதுல மகிழ்ச்சி அடைறீங்க? அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்க வைத்த ஒரு வல்லமை. அல்லேலூயா. 3 நாட்கள் இந்த பூமிக்குள்ள அவர் இருந்தார். 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அந்த 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 எழும்ப செய்தது தேவனுடைய ஆவியானவர். உங்களுக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மரணத்தை ஜெயிக்க வைத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அங்க சொல்றாரு, அன்றியும் அன்னைக்கு ஒரு நாள் நடந்ததே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் சொல்லணும், எனக்குள் வாசமாய் இருப்பதால், எனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆமென். அப்படி இருக்கிறதுனால இந்த சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை எப்படி பார்க்கிறாரோ, எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் அப்படியே எடுத்துக்கணும். அதை அப்படியே நான் ரிசீவ் பண்ணும் பொழுது தான் அது எனக்குடையதாக, என்னுடையதாக அது மாறுகிறது. ஆமென். ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதிலேயே நிலைத்திருப்பதற்காக அல்ல, அதை அழித்து விடுதலை பெற்று அவருடைய பிள்ளையாக வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பழையவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தா பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சான்? ஒளிஞ்சிருச்சு. இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல சொல்லும் பொழுது நம்முடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கான்? அவருக்குள்ள இருக்கு. அப்ப அவர்னா யாரு? கிறிஸ்துவுக்குள்ள, ஏசு கிறிஸ்துவுக்குள்ள என் ஜீவன் இருக்கு. அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். எத்தனை பேர் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றீங்க? என் ஜீவன் அவருக்குள்ள மறைந்திருக்குன்னு சொல்றீங்க? அப்ப பழசுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு பிரேக்க, ஒரு உடைப்பை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம்மை அவருடைய ஆவியினாலே மாம்சத்தினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் நல்ல உங்களுக்கு ஒன்று வேணும், ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்த ஒரு பெரிதான போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி மேற்கொண்டாங்கன்னா, அவர்கள் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆவியில் நிரம்பி, நீங்கள் போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் மத்தியில், யுத்தங்களின் மத்தியிலெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? கூடி 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 ஜெபம் பண்ணாங்க. தனியாக இல்லை, கூடி கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஒருவர் பலப்படுத்துகிறத அங்கே பார்க்குறோம். சோர்ந்து போய் பேதுரு இந்த நாமத்தை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் மிரட்டி அனுப்புகிறாங்க. ஆனால் இவங்க போய் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அங்கே இருக்கிற சபையில் போய் சொல்லி எல்லாரையும் சேர்ந்து நின்று ஜெபம் பண்ணுறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம்
4ஆம் அதிகாரம். யாக்கோபு கொல்லப்படுகிறார், அவனுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்படுகிறது. சொல்லிட்டு 19ஆம் வசனம் 4:19 இல்லை 18 படிங்க. அவர்களை அழைத்து கட்டளையிட்டார்கள். 20 பாருங்களேன். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். அப்படி சொல்லிட்டு பின்னாடி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு யுத்தமான ஒரு சூழ்நிலை. இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா செய்கிறாங்க? 24வது வசனம் பாருங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தரிடத்துல பேசுறாங்க. அங்கடுத்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? 29-30 படிங்க. என்றார்கள். அப்படி ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. பயமுறுத்தல்கள், சொல்லக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட நிலைகள் எல்லாவற்றிலும் இப்படி தைரியமா எழும்பி நின்று ஊழியம் செஞ்சதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. கூடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டதுனால தான் ஒரு பெரிதான ஒரு வெற்றியை அவர்கள் கண்டார்கள். சோர்ந்து போகவே இல்லை. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தெல்லாம் விடுதலை பெறணும்னா நல்ல ஜெபிக்கிறவர்களாக மாறுங்க, கடவுளோடு பேசுகிறவர்களாக மாறுங்க. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்யவே முடியாது. நம்ம வாழலாம், ஏதோ எப்படியோ வாழலாம், ஆனால் அவர் விரும்புகிறபடி ஆதி தீர்மானத்தின்படி நாம் வாழ முடியாது. ஆகவே நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாறும் பொழுது சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். அடுத்து இங்கே சொல்லும் பொழுது சொல்கிறாரு 8 கோபம். இப்பொழுது உங்களுக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? இப்போ சபைக்குள்ளே வந்துட்டோம், இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ நமக்குள்ளே என்ன இருக்கான்? கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணம், வம்பு வார்த்தைகள், இவைகளெல்லாம் என்ன இருக்கான்? விட்டு விடுங்கள், அழித்து போடுங்கள்னு நாளை சொல்கிறாரு. விட்டு விடுங்கள்னு 5, அதில் பொய்யும் சேர்த்துக்கணும். 9வது வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் 5 காரியத்தை சொல்கிறார். கோபம், மூர்க்கம், பொறாமை, அசுத்த, வாசிங்க மாத, தூசணம், வம்பு வார்த்தைகளுமாக இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இந்த 5 காரியத்தை நம்ம விட்டு விடணும். இதையெல்லாம் நம்மளுடைய மனப்பான்மையில் இதில் நமக்கு ஒரு மாற்றம் வரணும். கோபமே அப்படின்னா படக்கூடாதா? நியாயம் எது? நியாயம் கோபம் படக்கூடாதா? கோபமே வர்றது இல்லையா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டவர் ஒரு ஏற்றதா நம்ம கொடுத்துருக்கிறார் இல்லை? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அடுத்தவர் சொல்லுவார் அதே இதில், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்கிறோமா? என்னம்மா தூங்கையில் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுறீங்களா, நபர்கள்ட்ட அறிக்கை பண்ணுறீங்களா? மன்னிக்கிறவர்கிட்ட. மனுஷன் மன்னிக்க மாட்டேன்றான, மனுஷன் மன்னிக்க மாட்டான் தான். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஆனால் அந்த வார்த்தை உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் தைரியப்படுத்திக்கிட்டேன். எங்களுடைய ஊழியத்தினுடைய காரியத்தில் நாங்கள் உண்மையாகவே வால்பாறையில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஒன்றுமே இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்க்கைங்கிறது அது எங்களுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை. ஒரு ரெண்டட் ஒரு பில்டிங் எடுத்து அதில் எஸ்டேட்லலாம் வந்து சொந்தமாக வந்து பில்டிங் தரமாட்டாங்க. ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சந்ததிகளாக அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த இடத்துக்கு ஒரு கரண்ட் பில் அது மாத்திரம் கட்டினா போதும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்கே.
டவுனில் மட்டும் வால்பாறையில் மட்டும்தான் சொந்தமாக இடம் வாங்கிக்கலாம். அது ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸ் மட்டும்தான். அப்போ நாங்கள் அந்த முருகாளி பகுதியில் அந்த இடத்துல நாங்கள் ஆராதனை செஞ்சிட்ருந்தோம். எங்களுடைய அதாவது ஸ்தாபனத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பாஸ்டரை பற்றி நல்லா தெரியும். நான் கூட ரொம்ப லேட்டு, அவங்களாம் பாஸ்டரில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. 1995 ரொம்ப கடினமாக அந்த பகுதியில் ஊழியத்தை செஞ்சு வந்தாங்க. ஊழியத்தை நாங்களாம் திருமணம் ஆயிடுச்சு, ஆயிட்டு ஒன்றுமே தெரியாது. ஊழியத்துக்கெல்லாம் போகும்பொழுது நடந்து போகிறோம், மழை, அந்த மாதிரியான நிறைய கடினமான நிலைகள், ஆகாரம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். அப்போ அதை ஒருத்தர் சொல்லிட்டாரு, இந்த பாட்டு போட்டாங்கல்ல பாஸ்டர், இது பொறுக்கலை சொல்லியிருக்காங்க. என்ன, ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு மலைக்காட்டுக்குள்ளே கடந்தவரை தூக்கிட்டு வந்து திண்டுக்கல்லில் போட்டாங்களாம், அவங்க போட்டாங்களாம். அதனால இப்போ என்னமோ இவ்வளோ பெரிய உயர்வு வந்துருச்சு அப்படின்னு ஒரு அற்பத்தனமான வார்த்தைகளை, நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அற்பத்தனமான வார்த்தைகளை அப்படி பயன்படுத்தி அது அப்படி நேராக சொன்னவங்களும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படியே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாரா சொன்னது போல் மனிதன் எப்போவுமே நம்மளுடைய அற்பமானதை மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் தெரியுமா, அந்த அற்பமான நிலையிலையும் எனக்குள்ளே இருக்கிற அற்புதத்தை, அந்த நல்ல காரியத்தை பார்க்குற ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி உண்மையாகவே அற்பமாக தான் இருந்துச்சு, நான் அதில் மறுக்கலாம் இல்லை. அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ண முடியும்? அற்புதமாக மாற்றுகளுடைய கரத்தில் நாங்கள் வந்ததுனால கர்த்தர் இன்னைக்கு அற்புதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டுக்கே இத்தனை பாடு, ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்படி ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் அப்போ தான் நானும் பாஸ்டர் பேசிட்டு போனோம். இப்போ இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்கப்பா. மற்றவங்க நம்மளை பேசும் பொழுது அவர்கிட்ட நம்ம போய் அவரை பிடிச்சிக்கிறதுக்கு இது ஒரு அழைப்பு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா நமக்குள்ள கசப்பு உள்ளே போய் போய் நம்மளை கிருபை இழக்க பண்ணிடும். நம்ம அப்படி பார்க்க வேணாம். நம்ம போய் நேராக ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு உண்மைதான், அற்பமாக தான் இருந்தோம், நீங்கள் அற்புதமாக மாற்றிட்டீங்கன்னு அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கொடவாசல் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்பொழுது நாங்கள் இந்த காரியத்தை கேள்விப்பட்டோம். அப்போது அப்படி சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம். உண்மையாக என்ன தெரியுமா, மனுஷன் நம்முடைய தவறுகளையோ நம்முடைய காரியத்தை அவன் மன்னிக்கவே மாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் பாருங்களேன், அவர் 1000 வரைக்கும் எவ்வளோ தவறு செஞ்சாலும் நம்மளை மன்னிக்க அவர் தயவு பெருத்தவர். அவர் அப்படி இருக்கிறார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, கோபம். அவைகளை என்ன செய்யணுமா, விட்டு விடணும். உண்மையாகவே கோபம் என்பது இருப்பது தவறல்ல. சில நேரங்கள் எல்லாம் சில காரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாக சொன்னாலாம் எடுக்காது. சிலருக்கெல்லாம் அன்பாக சொன்னால் எடுக்கவே எடுக்காது. அதுதான் இல்லை, அன்பாக ஒருத்தருக்கு இதை நம்ம பிள்ளைங்களுக்கே பாருங்களேன், அன்பாக ஒன்று இதை செய்யுமா அப்படின்னு சொன்னால் அசட்டுத்தனமாக உட்காந்துருக்கோம். அதையே ஒரு பெரம்பை எடுத்து நீட்டுங்க, அப்போவே செய்வாங்க. இல்லை, தன் மகனை பகைக்கிறான். அதாவது உண்மைதான், ஒரு மரம் வளருதுன்னா அந்த மரத்துக்கு ஒரு சீர்படுத்துதல் என்பது அவசியம். தன்னால் வளரட்டும் அப்படின்னு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி வளர்ந்து கனி கொடுக்க முடியாமல் போயிடும். கனி வரணும் அப்படின்னா அதில் இலைகளெல்லாம் எடுத்து அந்த வர்ற பூவுக்கு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வச்சாதான் அது நல்லா கனி கொடுக்கக்கூடியதாக அது மலரும். அப்போ அதை பண்படுத்த வேண்டிய, பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த விவசாயிக்கு இருக்கிறது போல, நம்மளை நம்பி கொடுத்த பிள்ளைகளுக்கும், நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கும் நம்மளை சரிப்படுத்துவதற்கும், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை நாம் சரிப்படுத்துவதற்கும் உண்டான கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அதை செய்யலைன்னா காடு மாதிரி வளர்ந்துடும். என்ன அதாவது காடு மாதிரி வளர்ந்து எதற்குமே பிரயோஜனப்படாமல் கடைசியில் ஒன்றுக்கு பிரயோஜனப்படும். அந்த மரம் வெட்டி நெருப்பாக்கி அந்த கறிக்கட்டை ஆக்குறதுக்கு அது பயன்பட்டுரும். அப்படி நாம் இருக்கவே கூடாது. ஆமென். அதனால் கோபம் வர்றது என்பது தவறல்ல. சில முறை சரிப்படுத்துவதற்காக நாம் கோபப்பட்டாலும் சாயங்காலத்துக்குள்ளே அந்த கோவப்பட்ட நபர்கள்ட்டே போய் சாரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புரவாகுதல் என்பது இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே அந்த ஒப்புரவாகுதல் இல்லை, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லைன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களுக்குள்ளே சேர்ந்து அந்த நபர்களை குறித்த மொத்தமான கசப்பு உங்களுக்குள்ளே போயிடும். அந்த கசப்பு உள்ளே போக
தேவனுடைய கிருபையை அது என்ன பண்ணிடும், இழக்க செய்யும். அதனால தான் கடவுள் நம்மளை இந்த அடையாளமெல்லாம் உங்களுக்குரியது அல்ல என்று சொல்லி தான் அவர் சொல்கிறாரு, கோபத்தையும் மூர்க்கத்தையும் பொறாமையையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். நம்ம மாறி இருக்கிறோம். எதிலிருந்து? விக்கிரகத்திலிருந்து, இந்த மேலே சொன்ன காரியங்களிலிருந்தெல்லாம் நம்ம மாறி வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நமக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, பொறாமை இருக்குது. ஒரு ஊழியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க நம்முடைய சபையில் ஒருவர் முன்னேறினா இன்னொருவருக்கு அவங்கள மனதார பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்ல பழகணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ ஒருத்தன் யாரெல்லாம் ஒன்றை ஆசீர்வதிக்கிறானோ அவனை நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். ஏன் எகிப்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஆபிரகாமே அவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேலைக்காரி ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்து எகிப்து விட்டு வெளியே வரும் பொழுது பெரிய செல்வந்தனாக அவர் வராரு. அதனால தான் யோசேப்பினுடைய காலத்தில் நிறைவை வைக்கிறார். ஆமென். யாரெல்லாம் ஒன்று ஆசீர்வதிக்கிறாங்களோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒருவர் ஆசீர்வாதமாக இருந்தால் அவர்களை மனதார வாழ்த்த பழகுங்க. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. பொறாமை ஒரு நாளும் நமக்குள்ளே வரவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவ சமுதாயத்தில் இதெல்லாம் ரொம்ப அப்படி தலை தூக்கி ஆடுது. நேற்று நாங்கள் கொடவாசல் போயிட்டு வரும் பொழுது எங்கள் கூட ஒருத்தர் வத்திராருப்பு பகுதியில் ஊழியத்தை செய்கின்ற ஒருத்தர் எங்கள் கூட வந்தார். அவர் சொன்னார், சபையில் சிஸ்டர் அப்படி பொறாமையும் ஜாதி வெறியும் தலை விரிச்சு ஆடுது சிஸ்டர், என்னால் அங்கே ஊழியமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. ஜாதியினுடைய கொடுமை அப்படி ரொம்ப அவ்வளோ மோசமாக இருக்குது. பேசவே முடியல, அந்த ஜாதியை பற்றி பேசுகிற ஆட்கள்கிட்ட வார்த்தையவே பேச முடியல. ஆனால் பார்த்தா நான் கிறிஸ்தவன் அப்படி ஆளுக பண்ணிக்கிட்டு அந்த சபையில், இதனால் சபை உடைக்கப்பட்டு நான் அப்படி பல விதங்களில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலையோட கண்ணீரோடு சொன்னாங்க. இன்றைக்கு சபைகளில் இப்படிப்பட்டதான இந்த நிலை காணப்படுகிறது. இது நமக்குரிய அடையாளம் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளை என்பது மாத்திரமே. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைங்க. இப்போ நான் தேவனுடைய பிள்ளைனா அருமையான தாமணி தேவனுடைய பிள்ளை. அவருக்குள்ளே யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அப்போ நான் அவங்கள பார்க்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை தரித்து கொண்ட சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளையாக நான் பார்க்கும் பொழுது அவர்களை நான் நினைக்கிறப்ப எனக்கு என்ன வராது? பொறாமை வராது. அவர்களை குறித்து நான் ஒரு நாளும் தூஷணமாக பேச என் வாய் துணியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறாரே. அவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கும் பொழுது அதனால தான் இங்கே சொல்றார், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம் வரக்கூடாது, பேசாதீங்க, செய்யாதீங்க, அவைகளை நீங்கள் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இவைகள் எல்லாத்தையும் நாம் விட்டு விட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். 1:26. இந்த கோபத்தை எதன் வழியாக தான் வெளிப்படுத்துகிறோம்? வாய் தான். வெறுப்பை எதன் வழியாக தான் வெளிப்படுத்துவோம்? வாய் தான். தூஷணம் வாய் தான். அசுத்தமான பிறக்கலாகாத அசுத்தமான பேச்சு எல்லாமே எங்கே தான் இருந்து வருது? வாயில தான். இது எல்லாமே வாய் தான். வாயாலேயே கெட்டான். சொல்லுங்க. ஒரே வாயில வருது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாயில ஒரு பக்கம் கத்தரை துதிக்கிறோம், இன்னொரு பக்கம் சபிக்கிறோம். அதனால தான் ஒரே ஊற்றுக்கல்ல இருந்து இப்படி ரெண்டு வருது. ஆனால் அது பிரயோஜனமானா கிடையாது. இங்கே சொல்றாரு பாருங்களேன், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை நாவை அடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுதுன்னா வஞ்சனைக்குள்ளே போயிடுது. கோபத்தையும் பொறாமையையும் வஞ்சிக்கிற காரியத்தையும் வாய் வழியாக தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதனால தான் தன் நாவை காத்து கொள்ளணும்னு சொல்கிறார். ஆரோக்கியமான நாவு என்னதான்? ஜீவ விருட்சம். ஆரோக்கியமான வார்த்தையை நீங்கள் பேச பேச நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? விருட்சம்ங்கிறது மரம். அது ஒரு உயிருள்ள ஒரு மரமாக உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஜீவ
விருட்சம், ஜீவ விருட்சம். ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச நீங்க சொல்ற தன் நாவை அடக்காதவன் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று அவனே எண்ணிக்கிட்டானா. ஆனா வாயிலெல்லாம் என்ன வருது? தூசணம் வருது, பொறாமை வருது, கோபம் வருது, அசுத்தம் வருது, வாயில பிறக்கலாகாத வஞ்சனையான காரியம் வருது, மற்றவங்களை குறித்த தேவையில்லாத காரியத்தை நம்ம பேசுறோம். ஆனா அவன் தன்னைத்தானே எப்படி நினைச்சுக்கிட்டான்? ஆனா அதை கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு? அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். 27 பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இந்த விசாரிக்கிறது எதுல தான் விசாரிப்போம்? வாய்தான். தன்னையும் கரைபடாம பார்த்து கொள்ளுகிறது எங்க இருந்து தெரியுமா முதல்ல வரும்? வாய்தான். இன்னைக்கெல்லாம் வாயை திறந்தா தேவ பிள்ளைகளும் தான் அப்படி கொக்கி போடுற மாதிரியே வார்த்தைகளை பேசி பேசி அப்படியே பிரச்சனைகளை உண்டாக்குற மாதிரியான வார்த்தைகளை இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருது. அதனால நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இதில் ஒரு மறுரூபம் ஆண்டவர். ஏன்னா நம்முடைய நாவு தான் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கைக்கான அச்சாரம். ஆமே. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, இந்த நாவை நம்ம அடக்கணும், அடக்க பழகணும். அடக்கணும். நீ அடங்குனா இதை அடங்கிருமா? நாவே உன்னை இயேசுவின் நாமத்தில் உன்னை அடக்குகிறேன் அப்படின்னு அடங்கிருமா? அதையும் வாயில தான் சொல்கிறோம், ஆனால் சொன்னோன்னே அது அடங்கிரும்? அடங்காதுங்க, அடங்கவே அடங்காது. படக்குன்னு பேசிட்டு அப்புறம் ஐயோ பேசிட்டோமா, போச்சு, வார்த்தையை விட்டுட்டோமான்னு பேசின பிறகுதான் நிதானமே வருது. போச்சுடா, வம்ப கிளப்புறதுக்கு நம்ம வாயிலிருந்தே வார்த்தை வந்துருச்சு. போதும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வார்த்தையை அப்படியே எடுத்து கொடைவாங்க பாருங்க. அப்படியே குட்டியாக இருக்கிறது அப்படியே பெருசாக தூணு மாதிரி ஆகும். பேசின பிறகு அந்த வார்த்தைக்கு உயிர் வந்துடுது. அதாவது நல்ல வார்த்தை 100 வார்த்தை பேசியிருப்பீங்க அவங்கள பற்றி, அது தெரியாது. ஒரு வார்த்தை பேசுவீங்க பாருங்களேன், அதை எடுத்துருவாங்க. எடுத்து உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால தான் சொல்கிறாரு, வேண்டாம், இது நமக்கு வேண்டாம், இது என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்கள். இந்த காரியத்தை இது நமக்கு 15 நாள், நீதிமொழிகள் 15 நாள் வாசிங்க. அந்த 1வது வசனத்திலேருந்தே வாசிக்குமா. மெதுவான பிரதியுத்தரம். மெதுவான பிரதியுத்தரம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் நம்மள்ட்ட பேசும் பொழுது அதை நிதானிச்சு பேசுறது, சாஃப்டாக பேசுறது. அது என்ன பண்ணுன்னா உக்கிரத்தை, அப்படின்னா உச்சியில் நிற்பாங்க பாருங்க, கோபத்தின் உச்சியில், அவங்கள கூட அது என்ன பண்ணிருமா, மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை இன்னும் அப்படியே அந்த என்ன சொல்றது, எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது. எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்ற வேண்டாம், வார்த்தையை பேசினாலே போதும். அங்கே அப்படி தக 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 தகன்னு எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? அப்படியே இருதயத்தில் நெருப்பை போட்ட மாதிரியே எண்ணெயை ஊற்றுற மாதிரியே எரியும் பாருங்க, அப்படியே எரியும். பிசாசு அப்படியே உங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணி, அதாவது ஆண்டவர் சொல்றாரு ஆவியில் அனலாக இருங்கன்னு. நம்ம எதில் தெரியுமா அனலாக இருப்போம்? இதில் அனலாக இருப்போம். அப்படியே அனலாகி அப்படியே வாயை திறந்து அப்படி தேவையில்லாதெல்லாம் பேசின பிறகு இந்த அனலாக இருக்கிறது அப்படியே அமைதியாயிரும். பேசி வெளியே வந்த உடனே அந்த இருதயத்தில் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சுல, அது அப்படியே அமர்ந்துடும். பிசாசு அங்கே நின்றுட்டு சொல்லுவான், இப்போ என் குறிய வாசல் திறந்துருச்சு, சூப்பர், அப்படியே அமர்ந்துடும். ஒரு அம்மா வந்து என்கிட்ட அந்த இது நடத்தும்போது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த காரியத்தை இப்போது இந்த ஜீசஸ் கால்ஸில் ஒரு முறை செய்தி கொடுக்க போகும்பொழுது நான் சொன்னேன், உங்கள் வாயை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ சிஸ்டர் நீங்கள் சொல்லிட்டு வந்தது என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அன்னையிலேருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்து என் வாயை நான் காத்துக்கொண்டேன். இன்றைக்கி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சிஸ்டர்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால் நம்முடைய நாவை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். அப்போ இதை அடக்கணும்னா
அடங்குனா அடங்காது. நாவே நீ அடங்குனா ஒரு நாள் அடங்காது. இதை எப்படி தெரியுமா அடக்கணும்? நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்போ நல்ல வார்த்தை எங்கே இருக்குது? கல்கி புத்தகத்தில், குமுதம் புத்தகத்தில். இப்போ ஒன்று வருது, அது என்னதுமா? தேவகியா தேவதையா தினமலரில், தினச்சந்தியில் தேவதைன்னு ஒரு புத்தகம் வருது, வாரம் வாரம் வருது எங்களுக்கு, நாங்கள் பேப்பர் வாங்குறதுனால. இது மாதிரி புத்தகத்துலேருந்து எடுத்து நம்ம பேச முடியுமா? எங்கே இருக்குது? இந்த வேதம்தான். இந்த வேதத்திலிருந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிங்க, தீமை தன்னால் விலகிடும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் இந்த பிரெயின் வந்து என்ன தெரியுமா செய்து, இமேஜின் பண்ணி அதை முன்னாடி கொண்டு வந்து வச்சிடும். இதை செய்யன்னு சொல்கிறத வந்து சீக்கிரம் உடனே கேட்ச் பண்ணாது. அதுக்காக நம்ம பிரயாசம் எடுக்கணும். அதனால் அதை மாற்றி அமைக்கணும்னா இந்த வார்த்தைகளை எடுத்து பேச பழகுங்க. நல்ல வாக்குத்தத்தங்களை எடுத்து பேச பழகுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை தந்து அதை அழிக்க உங்களுக்கு பலன் தருவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த பகுதி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன செய்யணுமா? களைந்து போட்டு. அப்போ ரட்சிப்பு எங்கே ஆரம்பிக்குது? இந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுவதில் தான் நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பிக்குது. இந்த பழைய மனுஷன் அப்படின்னா அவன் யார்? அவன் எங்கேருந்து வந்தான்? இருந்த மனுஷன் அவன் எங்கேருந்து வந்தான்? பூமியில் மாம்சத்திலேருந்து வந்தான். இன்னும் நல்லா சொல்லுங்க, வேதத்தின்படி எங்கேருந்து வந்தான்? மண்ணிலிருந்து வந்தான். அந்த வாழ்க்கை எங்கேருந்து வந்துச்சு நமக்கு? வெரி குட், சூப்பர் சூப்பர், நல்லா கை தட்டுங்கம்மா. ஆதாம்னு சொல்லணும்ல, செம்மண் இல்லை மண்ணு தான். ஆனால் எங்கேருந்து அவன் வந்தானா? ஆதாமுக்குள்ள. வேதம் நமக்கு அப்படி தான் சொல்லுது. பழைய மனுஷன் எங்கேருந்து வந்தான்? ஆதாமுக்குள்ள இருந்து. அந்த பழைய மனுஷனுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னா, ஆதாமில் இருந்த வாழ்க்கை இருக்கு, பாவ வாழ்க்கை இருக்கு. அடுத்தது தேவனிடமிருந்து பிரிந்த நிலை அந்த ஆதாமுக்குள்ள இருக்கு. இது பழைய மனுஷனுடைய சுபாவம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அறையப்பட்டான். பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த ஆதாமில் இருந்த வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, தேவனிடமிருந்து பிரிந்த நிலை, இந்த மூன்றும் நான் 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். ஆதாமுக்குள் இருந்த வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, 3வது தேவனிடமிருந்து அவன் என்ன பண்ணியிருந்தான்? பிரிஞ்சுதான் இருந்தான். இந்த 3ஐயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவரோடு கூட அறைந்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பழைய மனிதனையும் அவன் செய்கைகளையும் நம்ம என்ன செய்யணுமா? களைந்து போடணும். அவனுடைய செயல்பாடுகளை நம்ம களைந்து போடணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல, கெட்டு போகிற பழைய மனுஷன். யாராவது கெட்டு போறதை எடுத்து நம்ம வச்சுக்குவோமா? கெட்டு போனது என்ன செய்யும்? நாற்றம் எடுக்கும். கெட்டு போனது நாற்றம் எடுக்கும், சுற்றிலும் இருக்கிறவங்களை நார பண்ணும் இல்லையா? கெட்டு போன ஒன்று. அதனால தான் அங்கே சொல்றாரு பாருங்க, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன செய்யணும்? களைந்து போட்டு. அப்போ அவனுடைய ஆதாமுக்குள் இருந்த வாழ்க்கையையும் பாவ வாழ்க்கையையும் தேவனிடம் இருந்து பிரிந்த நிலையும் நம்ம என்ன செய்யணுமா? களைந்து போட்டு. இப்போ அடுத்த வார்த்தையை படிங்க. இல்லை கொலோசேர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய களைந்து போட்டு எதை தரித்து கொள்ளணும்னா?
புதிய மனுஷன். சொல்லுங்க, புதிய மனுஷன். புதிய மனுஷன் தரித்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சத்தியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க யாரு? புதிய மனுஷன். சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க யார்? நான் யாரு? புதிய மனுஷன். ஆமே, நான் யாரு? புதிய மனுஷன். எனக்குள்ள யாருடைய வித்து இருக்கு? கிறிஸ்துவின் வித்து எனக்குள்ள இருக்கு. அந்த வித்தினுடைய தன்மை என்ன? அன்பு. அந்த வித்தினுடைய தன்மை சொல்லுங்க. சத்திய வசனத்தினால நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அந்த அழியாததும் அழியாததும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வார்த்தையினாலே மறுபடியும் நாம ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. 1 பேதுரு 1:23 வசனம்னு நினைக்கிறேன். 23 தான் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது. அப்போ ஒன்று கவனிங்க, நம்மளுடைய பழைய மனுஷனுக்குள்ள இருந்த வித்து அழியக்கூடியது. வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற வித்து அழிவில்லாத வித்து. இதை நீங்க யோசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ இருக்குல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது வராம நீங்களும் நானும் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:13 வசனத்துல நீங்களும் நானும் யாரு? தேவனால பிறந்தவர்கள். அந்த தேவனாலே பிறந்தபடியினால இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த டிஎன்ஏ, இந்த சிஸ்டம், நம்முடைய பாடி சிஸ்டம் எல்லாம் யாருடைய டிஎன்ஏ இருக்கு? கிறிஸ்துனுடைய டிஎன்ஏ. நம்முடைய செல்களுக்கு ஒட்டு கேட்கக்கூடிய தன்மை இருக்கான். நம்முடைய செல்களுக்கு, நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒட்டு கேட்கக்கூடியதுன்னா நான் பேசுறத கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப அதனாலதான் நான் வாயை திறந்து பேசும் பொழுது உம்முடைய தழும்புகளிலாம் நான் சுகமானேன். ஏன்னா வார்த்தை சொல்லுது, நீர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி என்னை குணமாக்குகிற கர்த்தராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் இதை சொல்ல சொல்ல ஒருவேளை டேமேஜ் ஆகி, சரியா, என்னுடைய சரீரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் டேமேஜ் ஆகி அது பழுதுபட்ட நிலைமையிலேயே இருந்தாலும் இந்த டிஎன்ஏ, இந்த உயிருள்ள வார்த்தை, இந்த வித்து என்னை என்ன பண்ணும் தெரியுமா? உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை அழிவில்லாத வார்த்தை. சத்திய வசனத்தினால நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனாலே நாம் பிறந்திருக்கின்ற தேவ பிள்ளைகள். அப்ப இந்த புதிய மனுஷனுக்குள்ள அவருடைய வித்து, அவருடைய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 தான் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கான்? புது சிருஷ்டியா இருக்கிறான், புதிதாக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான். பழசுக்கும் அந்த மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் இந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். அதனாலதான் சுபாவம் கெட்டு போகுது. காம்ப்ரமைஸ் ஆகாம வசனம் என்ன சொல்லுதோ, வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரிக்க வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். இந்த புதிதாக்கப்படுகிறது. இப்போ நான் மறுபடியும் பிறந்துட்டேன், அவருடைய சத்திய வசனத்தினால் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். எனக்குள்ள அவருடைய வித்து இருக்கு, எனக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கு. இப்போ நான் யாருன்னா புது சிருஷ்டி, புதிய மனுஷன். இப்போ அப்படி ஆயிட்டான். ஆனால் ஆன பிறகு அப்படியே அதோடு நின்றுமானா கிடையாது. நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்.
ஆனால் அதிலே ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே தங்கி நிற்கும்படி நம்மளை ஆண்டவர் அழைக்கல, வளரும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக ஞானப்பாலின் மேல் நம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது சகல துர்க்குணத்தையும் அப்பதான் ஒழிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதை நோக்கி பிரயாணப்படுவோம், தேவையில்லாத தன்னால் கலண்டு விழுந்துரும். ஆமென். அப்போ இந்த புதிதாக்கப்பட்ட இந்த புதிய மனுஷனுக்குள்ள தொடர்ந்து மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் புதிதாகிறதுனாலே, புதிதாக்கப்படுதல் ஒரு நாள்ல நடைபெறுவது இல்லை, இது ஒரு தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒன்று. ஆமென். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவர்களா மாறிட்டேன், என் பேரு கிறிஸ்தவர்களா சர்டிஃபிகேட்ல நான் மாற்றிட்டேன், என் பரம்பரை, என் பாட்டம் பூட்டை ஓட்டம் ஓட்டி இப்படி எல்லாரும் அப்படி 7 தலைமுறையாக ஒரு பரம்பரையா நான் கிறிஸ்துவ நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்றதுனால நான் புதிதாக்கப்படுறது அல்ல. நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே நான் புதிதாக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இது ஒரு நாள்ல நடைபெறக்கூடியதல்ல, தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியது. எது நம்மளை புதிதாக்குனா வசனம் நம்மளை புதிதாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை புதிதாக்குவார். அவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்மளை புதிதாக்குறார். அல்லேலூயா. இது ரெண்டும் தான் நம்மளை புதிதாக்குகிற காரியத்தை அனுதினமும் செய்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு வசனம் நமக்கு எத்தனை சொல்லுது பாருங்க. நான் ஒரு புதிய மனுஷன், என்னுடைய அடையாளம் ஒரு புதிய மனுஷி. அது மாத்திரல்ல, புதிதாக்கப்படுதல் என்பது நாளுக்கு நாள் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவர்கள் சொல்லுங்க, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா, அநியாயம் செய்கிறவர்கள், நீதி செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவன் இன்னும் செஞ்சுட்டு தான் இருப்பான். ஆனா நமக்கு ஒரு லக்கு இருக்கு, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எது தெரியுமா? பரிசுத்தம். நம்மளுடைய வாழ்க்கை நீதி. இன்னும் நம்ம நீதி செய்யணும், இன்னும் நம்ம பரிசுத்தம் அடையணும், இன்னும் 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 இன்னொன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டே இருக்கும்னே தவிர தேங்கி நிற்க கூடாது. ஆமென். சரி, அடுத்து அதே வசனத்தை திரும்ப படிங்க. கொலோசையர். தன்னை சிருஷ்டித்தவர், நம்மளை உண்டாக்கினவர் யாரு? நம்மளை உண்டாக்கினவர் யாரு? தேவன். அவர்தான் நம்மளை சிருஷ்டித்தார். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அதனாலதான் இங்க சொல்ற, தன்னை நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயல். உங்களுக்கு எனக்கு லக்கு யார்? முன்மாடல் யாரு? இயேசுதான். இயேசுனுடைய சாயல் தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாடல். நமக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லா வாழ்ந்து இருக்கிறாங்க. தகப்பன், நம்முடைய தகப்பனை சொல்லலாம், முன்னோர்களை சொல்லலாம், இந்த உலகத்தில் நிறைய பேர் சாதித்தவர்கள் எல்லாரையும் சொல்லலாம். ஆனால் வேதம் நமக்கு ஒருத்தரை முன் அடையாளப்படுத்துகிறது. யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை மையமா வைக்காத ஒரு வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை தான். அவரை நம்ம வாழ்க்கையில ஏதாவது நம்ம ஒருத்தருக்கு புத்தி சொல்லணும்னாலும் யாரை வச்சுதான் பேச முடியும்? என் பிள்ளைங்களுக்கு போதிக்கணும், யாரை வச்சுதான் பேச முடியும்? கிறிஸ்து தான், வார்த்தை தான். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ படுத்திருக்கிற பொழுது, உட்கார்ந்து இருக்கிற பொழுது, நடக்கிற பொழுது, எல்லா நேரத்திலும் எதை குறித்து தான் பேசணும்? வார்த்தையை தான் பேசு. ஏன்னா இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை சீர்படுத்தும், சரிப்படுத்தும், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்குள்ள கொண்டு போகும். இந்த வார்த்தை இல்லாம நம்முடைய பிள்ளைகளை ஒரு நேர்வழியில நடத்தவே முடியாது. அப்ப நம்முடைய லக்கு ஒரு சாயல், ஒரு பூரணமான ஒரு சாயல் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. வாசிக்கல. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் இங்க சொல்றார், ஒரே மனுஷனால இந்த உலகத்துல பாவம், மரணம், மீறுதல் இதெல்லாம் பிரவேசிச்சதான்.
12 5:12 படிங்க பிரதர். ம் 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 மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போ ஒரே மனுஷன், அந்த ஆதாமினால இந்த உலகத்துல பாவமும், பாவத்தினால மரணமும் என்ன செஞ்சுதான் பிரவேசிச்சது. 18வது வசனத்தை வாசிங்க. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 3 காரியத்தை சொல்றாருங்க. பாவம், மரணம், மீறுதல். இது எல்லாம் ஆதாமின் வழியாக உள்ள பிரவேசித்தது. ஆனா ஒருவரினால இந்த 3லிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலையை பெற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 19வது வசனத்தை வாசிங்க. படியாமையினாலே சரி, இப்போ இதுல 4 விஷயத்த சொல்றார். 1 பாவம், மரணம், மீறுதல், கீழ்ப்படியாமை. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? ஆதாமின் வழியாக. ஆதாமின் வழியாக. சரி, இப்போ நம்ம ஒன்றுனா நம்ம இப்போ இந்த 4 விஷயத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பாவம்னா என்ன? அநீதியெல்லாம் பாவமே. சாரா சொல்றது, தேவனை அறியாமல் இருப்பதே பாவம். முதல் பாவம் அதுதான். முதல் பாவமே அதுதான். தேவனை யாரென்று அறியாமல் இருக்கிறது பாருங்களேன், அதுவே மிகப்பெரிய பாவம். அதுக்கு பிறகுதான் அநீதி எல்லாம் வருது. ரூட் சின் எது தெரியுமா? தேவனை அறியாமல் இருப்பது. ஃப்ரூட் சின் அநீதி. அதனால பாவம் என்பது வேதாகமத்தில் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஆவியானவர் வந்து இங்கே வர்றார். வந்து அந்த அவரை குறித்து சொல்லும் பொழுது தான் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவங்களிடத்தில் இருக்கிற பாவமே என்ன தெரியுமா? என்னை விசுவாசிக்காதான், நம்பலை, அதுதான் பாவம். அவர் அறியலை. யார் இவர் வந்திருக்கிறாரே மேசியா, இவர் யார் என்று அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அறியவில்லை. அதை தாங்க சொல்றார். இவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே இனி ஒரு தேற்றரவாளன் வந்து உங்களுக்கு ஒன்றை போதிப்பார். அது என்ன தெரியுமா? பாவத்தை குறித்து. இது பாவம். 2வது மீறுதல்னா என்ன சொல்றோம்ல? மீறுதல்னா என்ன? ஒன்று ஒவ்வொருத்தரா பேசுங்க. கீழ்ப்படியாமை மீறுதல்னு சொல்றாங்க. நீங்க சித்தத்துக்கு எதிராக செய்கிறது. பிரதர் ஏதோ சொன்னீங்களே பிரதர், பெனடிக்ட் பிரதர், கீழ்ப்படியாமை. அப்போ இதில் ஒரு கீழ்ப்படியாமைன்னு ஒரு வார்த்தை வருதுல, அதுனா என்ன? கொஞ்சம் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். மீறுதல்னா என்ன? வேற ஏதாவது ஐடியா இருக்கா? துணிகரமான பாவம். வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். மீறுதல் அப்படின்னா என்ன தெரியுமா? அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, தெரிந்தே தேவனுடைய கட்டளையை தாண்டி செல்வதா. தெரிஞ்சே. இப்போ சிக்னல் போகிறீங்க, உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ரெட் லைட்டு எரியுது, என்ன பண்ணணும்? ஆனால் நம்ம என்ன செய்வோம்? போயிடுவோம். இதுதான் மீறுதல். அப்படின்னா எத்தனை முறை நம்ம மீறிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதுதான் மீறுதல். தெரிந்தே தேவனுடைய கட்டளையை தாண்டி செல்வது, மீறி நடப்பது, அவமதிப்பது. இவ்வளோ எக்ஸ்பிளைன் போட்டிருக்கு இந்த மீறுதலுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தேவனுடைய தெரிஞ்சே. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவருக்கு சொன்னார், நீ இந்த பழத்தை நீ என்ன செய்யக்கூடாதுப்பா? சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்டா என்ன ஆயிடுவ? செத்துருவ. தெரியும், இது நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சே கடவுளுடைய வார்த்தை அவன் என்ன பண்ணான்?
மீறினா. அதனால தான் வேதம் சொல்லுது, ஒருவருடைய மீறுதலினாலே ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. தீர்ப்பு உண்டா. அவமதிப்பது, எல்லையை கடந்து செல்வதான், அந்த கட்டளையை உடைப்பதான், அதுதான் மீறுதல். அரசாங்கம் நமக்கு நிறைய இதெல்லாம் சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம அதை என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணி போகிறோம். சொன்னால் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதுதான் மீறுதல். இது ஆதாமின் வழியாக நமக்குள்ளே இப்போ வரைக்கும் அது செயல்படுது. எவ்வளோ முறை கடவுள் நம்மளிடத்துல பேசினாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தையை மீறி 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 அதை தாண்டி, தெரியும் இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், வார்த்தை பேசும், ஆவியானவர் நம்மளிடத்துல பேசுவார், அதெல்லாம் தாண்டி போவோம் பாருங்களேன். அங்கே தான் மீறுதல் வருது. அக்கிரமங்கிறது அதுக்கு ஒன்று பார்த்தா பழகி போன பாவ இயல்பு வாழ்க்கையா பழகிரும். அதாவது பாவம் செஞ்சு செஞ்சு அப்படியே அதுலேயே ஊறி போயிடுவாங்க பாருங்களேன். அதுதான் அக்கிரமம். அக்கிரமக்காரன்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவத்திலேயே உழண்டு கிடக்கிறது, அதுலேயே அது தன்னுடைய பாவத்தையே இயல்பாக மாற்றிக்கொள்வது, அன்றாட வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வது இருக்குது பாருங்களேன், அதுதான் அக்கிரமம். கீழ்ப்படியாமைன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். இங்கே சொல்றார், ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே. அப்போ கீழ்ப்படியாமைனா என்ன? சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. வேற சொன்னபடி கேட்காம இருப்பது. இதுவும் அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி தெரியுமா போட்டிருக்கு? ஸ்தோத்திரம். தேவனுடைய எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு இதை நம்ம வச்சுட்டு பார்க்கணும். திரும்பி நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும். பாருங்க, தேவனுடைய கட்டளைகளையும் சித்தங்களையும் தெரிந்தே ஏற்க மறுப்பதான். அங்கேயே நம்ம பிரேக் பண்ணிடுறோம். கீழ்ப்படியாமைங்கிறது சில நேரங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு, தம்பிங்க வாயேன் இதை மாமா விடுங்கம்மா, சும்மா கேட்கவே மாட்டானுங்க. கூப்பிட்டாங்களா, அப்போ என்னத்தையோ பூமரை போட போகிறாங்க. ஏன்னா நீங்கள் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்காங்களே, யார்? பூமர். எப்படித்தான் இந்த வார்த்தைகள்லாம் கண்டுபிடிக்கிறானுங்களோ தெரில. அட்வைஸ் பண்ணாலே இவங்க யார்? பூமர் அங்கிள் வந்துட்டாரையா, தெரிச்சு ஓடிரு அப்படின்னு. இங்கே ஏற்க மறுப்பது. நம்ம சந்ததிகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய தலைமுறைகள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண. ஏன்னா ஆலோசனை விரும்புகிறவன், நீதிமொழிகளில் அவன் ஞானவான், அவன் வாழ்க்கை சிறக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனை ஒருத்தன் வெறுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் விருத்தி அடையவே முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவனுடைய கட்டளைகளையும் சித்தங்களையும் தெரிந்தே ஏற்க மறுப்பது தான் கீழ்ப்படியாமை. இன்னொரு கேட்டகரி, அடுத்த கேட்டகரி இருக்கும். கேட்பாங்க, நல்லா செவி கொடுத்து கேட்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நல்லா காது கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுருவோம், ரிசீவ் பண்ணிடுவோம், ஆனால் அது வாழ்க்கையில் என்ன ஆகாது, அப்ளை ஆகாது, செய்ய மாட்டாங்க. இன்னொரு குரூப் என்ன தெரியுமா செய்யும்? கேட்டுக்குவாங்க, செய்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனால் அந்த கருத்தை அவங்க விருப்பப்படி செய்வாங்க. இதுதான் கீழ்ப்படியாமை. சோழி முடிஞ்சு அப்படிங்கிறீங்களா? எஃப்சி முடிஞ்சு சிஸ்டர், முடிஞ்சுங்குது. இல்லை, நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனத்தை வாசிங்க. ம் 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 உத்தமம். 23. என்றான். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். அமலேக்கு, அவன் வழி மறித்தவன், அவனுக்குள்ளே போய்
சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, அவனை சொல்லி சவுலை சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சங்காரம் பண்ண. அங்கே ஏன்னா ஒரு கொடிய பாவம் அங்கே இருக்குது, அவனை சங்காரம் பண்ண சொல்லுனா இவனும் சவுலும் அவருடைய கூட்டத்தாரும் போய் எதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க தெரியுமா? 9வது வசனத்தை 15:9 வாசிங்க. அழித்து போட்டான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? முற்றிலும் அழித்து போடு, விட்டு விடு, இது எதுவும் உனக்கு வேண்டான்னு சொல்றாரு. ஆனா இவங்க அதை அழித்து போட மனது இல்லாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்ப கேட்டா அவர் சொல்றாரு, நாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கடவுளுக்கு பலி செலுத்த. கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குற ஆள் யார் தெரியுமா? நம்ம தான். அப்படிதான் அவர் சொல்றாரு. நான் எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் சாமுவேல் தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன செய்ய போறேன்? எடுத்து வச்சதுல முதல் தரமானதை எடுத்துட்டு வந்து. கடவுள் கேட்டாரா? என்ன சொன்னாரு? முழுசா போட்டுரு, முழுசா அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு ஒரு யோசனை, கடவுளுக்கு நம்ம இதை செஞ்சுட்டா அவர் என்ன செஞ்சிருவாரு? அவரை நம்ம ஐஸ் வச்சிடலாம் அப்படியெல்லாம் நினைச்சு செஞ்சாரு. ஆனா அங்க சரியா சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு சாமுவேல் 22 வாழ்க்கையில மறக்கவே கூடாத ஒரு காரியம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும். நமக்கு ஒரு இது தொணிச்சுக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். கடவுளுக்கு எது பிரியன்னு சொல்ல? நீ கீழ்ப்படுகிறது தான் பிரியம், எனக்கு செவி கொடுப்பது தான் எனக்கு பிரியம். நீ அதுக்கு விரோதமா செஞ்சா என்னன்னு தெரியுமா சொல்றாரு? 23 ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவம். அதாவது நம்ம போய் எங்கேயும் போயெல்லாம் பில்லி சூனியம், யாரோ ஒருத்தெல்லாம் நமக்கு பில்லி சூனியம் வைக்க வேண்டாம், நமக்கு நாமே பில்லி சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம். ரெண்டகம் பண்றது, நம்ம காசை கொடுத்து நமக்கே துட்டு கொடுத்து வச்சுக்கிறதுக்கு மாதிரி தான் கீழ்ப்படியாமையும் செவி கொடுக்காம இருப்பதும். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. அதனால இந்த பாவத்தை கடவுள் இந்த மீறுதல், இந்த கீழ்ப்படியாமை, அக்கிரமம், பாவம், இவை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விடுதலை தெரியுமா? நமக்கு உண்டாக்கி தந்திருக்கு இந்த ரட்சிப்பின் மேன்மை எவ்வளோ பெரியது தெரியுமா? ஏசாயா 53:5 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்ன பண்ணாராம்? நான் மீறி செய்கின்ற ஒவ்வொரு காரியத்து நிமித்தனால அவர் காயப்பட்டார். அக்கிரமம் அப்படியே உழண்டு போய் கிடந்த பாவத்திலேயே தன்னுடைய இயல்பாக மாற்றிக்கொண்ட அந்த நிலையில இருந்த நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்படியெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? சிலுவையை நினைச்சு பாருங்க. சிலுவை காட்சி உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. அவருடைய காயங்கள், அவர் பட்ட பாடுகள், அவர் சுமந்ததான முள்முடி, அவர் கைகளில் கால்களில் ஏற்றுக்கொண்ட ஆணிகளை நினைச்சு பாருங்க. உருக்குலைந்தவராக தொங்குனாருன்னா எதற்காக தெரியுமா? ஏன் பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார்.
அவர் என்னை மன்னித்திருக்கிறார், மறுபடியும் நான் அதில் நிலை நிற்கலாமா? இந்த அக்கிரமத்தில், மீறுதல்களில், பாவத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கலாமான்னா ஒரு நாள் நிலை நிற்க கூடாது. நம்ம ஒன்றில் நிலை நிற்கணும். எது தெரியுமா? ரட்சிப்பில். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நிலை நிற்க முடியாதபடி நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ பிரச்சனையே இல்லாமலாம் வாழலை. அவருக்கு நிறைய பிரச்சனை. சீஷர்கள் வாழ்ந்தப்போ பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தாங்களா? நமக்கு ஆட்சி மாற்றம் மாறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்துருமா? சொல்லுங்க நீங்க. கிறிஸ்தவர்கள் வளர வளர உபத்திரம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பொறாமையினால நம்மளை நெருக்குவதற்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனால நமக்கு இருக்க தான் செய்யும். அதுக்காக ஒரு நித்தியமான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய, ஒரு நித்தியராக இருக்கக்கூடிய அந்த தேவனை விட்டுட்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பிரியப்பட்டு போவோமானா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒரு புதிய மனுஷன் ஆண்டவரே, நான் ஒரு புதிய மனுஷி. எனக்காக நீங்கள் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறீங்க. எல்லாரும் எழுமி நிற்போமா? எழுமி நின்று ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, என்னுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக, கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தினால நீங்கள் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறீங்கப்பா. என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையின் சார்பாக காலையில் நம்ம 5 to 6 ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் அறிவிப்பு சொல்லியிருக்கிறோம். குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு 10-12 பேர் தான். என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நாங்களாம் லைன்லலாம் வரவே மாட்டோம் அப்படின்னு உங்களை அப்படியே இறுக்கிக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க. அதனால் தயவாக ஜெபம் வாங்க, ஜெபத்துக்கு வாங்க. நாங்கள் பிலிப்பியர் புத்தகத்தை பாஸ்ட் தியானித்து 2ஆம் அதிகாரத்துக்குள்ளாங்க நம்ம வந்திருக்கிறோம். நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். கடவுளுடைய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால கூகுள் மீட்டில் நாங்கள் போடுறோம். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை பட்சமாக கேட்கின்றோம். நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் தாங்கி இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு சொல்கிறார். அதனால் நல்ல ஜெபத்தில் வளருவோம். அதில் அதை மனதில் வைத்து அருமையான லீதியால் அம்மாவுடைய பேரன் கவினேஷ், அந்த மகனுக்கு டெங்கு காய்ச்சல்னு சொல்லி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப 2 வாரமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இப்போ டெங்கு காய்ச்சல்னால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நிமிடம் அருமையான மகனுக்கு கர்த்தர் ஒரு பூரண சுகத்தை தரும்படியாக, அந்த டெங்கு அந்த வைரஸ் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. அருமையான மகனுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் இப்பொழுதே நடைபெறுவதாக, அந்த இரத்தத்தில் மாற்றங்கள் நடைபெறுவதாக ஆண்டவரே. எல்லா வெள்ளை அணுக்கள் அதிகமாவதாக, பிளேட்லெட் எல்லாம் அதிகமாவதாக, இயேசுவின் நாமத்தினால் இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாவதாக. இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்தருளுவீராகப்பா. பிள்ளையை நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே. எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாம் உங்க ரத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. மகனை பலப்படுத்துங்க. உச்ச நிலை முதற்கொண்டு உள்ளம் கால் வரைக்குமாக உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து செல்வதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, உங்க மரணத்தினாலே, உங்க தழும்பினாலே குணமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு குண மகனுக்குள்ளாக உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அழித்து போட வேண்டிய காரியத்தை அழித்து போட்டு, விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு, தரித்து கொள்ள வேண்டிய காரியத்தை நாங்கள் தரித்து கொள்ள ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை புதிய மனுஷியாக மாற்றி வச்சிருக்கிறீங்க. அந்த காரியத்தை நாங்கள் முன்னெடுத்து அதில் நாங்கள் தொடர்ந்து வளருகிறவர்களாக, எங்களுடைய ஆண்டவரே அடையாளமாக இருக்கக்கூடிய ஆண்டவரே, எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்ல அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய நிறைவான வளர்ச்சி எங்களுக்கு தந்திரல வேணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவத்தை, சாபத்தை, அக்கிரமத்தை, மீறுதல்களை, கீழ்ப்படியாமை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நீ ஒரு நாள் எங்க வாழ்க்கையில மீறுதல்கள் இல்லாதபடி, உங்க வார்த்தையை மீறி நடக்கிறவர்களா இல்லாதபடி, உங்க சித்தத்தை ஆண்டவரே, உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவரே அப்படியே கேட்டு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனதை எங்களுக்கு தந்திரல வேணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. உமக்குள்ளாக அவர்கள் இணைக்கப்படுவார்களாக, உம்மோடு கூட இணைக்கப்படுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. வீட்டில் அப்பந்தனை குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எல்லா வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.